குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆம்ஸ்ட்ராங் புதிதாக கட்டிக்கொண்ட பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட் பார்த்தீங்களா, அந்த பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி A1 பிரியாணி சென்டர் இருக்குது. அங்கே வந்து பல முறை ஸ்பாட்டுக்கு போய் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. யார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க? சம்பவ செந்தில் டீம் வந்திருக்கு. அதனால ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸில் தான் நுழைய முடியும். அதிவேகமாக பைக்கில் உள்ள உங்கள் டீமை போய் சொல்லுங்கள், என் டீம் இருக்கிறவங்கன்னா பின்னாடியே வந்துடுவானுங்க அப்படின்னு வந்து டீமே ரெடி பண்ணி கொடுத்தவர் தான் சிசிங் ராஜா என்கின்ற மிகப்பெரிய மாயாவி. இந்த கொலையெல்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நபரை வந்து கேபி நகரில் வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அவர் வந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. இவர் உயிரோடு வந்தால் நம்மளை வந்து பிழைக்க விட மாட்டாருன்னு பொலிசார் ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் வெட்டினாங்க. ஸோ அப்படி தான் வந்து அந்த எபிசோடு க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு தோன்றினது தான் வந்து காக்காதோப்பு பாலாஜியும் ஆற்காடு சுரேஷ் அஞ்சலையெல்லாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், இவங்க செகண்ட் சாப்டர். வட சென்னை யார் ஆண்டார்கள் அப்படிங்கிற ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எந்த வகையில் சார் சம்மந்தப்பட்டு? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள் நல்லா உற்று கவனித்தீங்கன்னா தெரியும். பொன்னைப்பாலுக்குன்னு ஒரு டீம் வந்துச்சு. அதில் தான் வந்து முதல்ல 6 பேரோ அல்லது 8 பேரோ வந்து சரண்டர் ஆக போனாங்களே, அவங்க தான் பொன்னைப்பாலோட அசோசியேட். அதன் பிறகு ஒரு டீம் வந்து அசம்பிளான அவங்களும் சரண்டர் ஆக வந்தாங்க, கைது பண்ணாங்க இமீடியட்டாக. அதில் ஒரு குரூப் வந்து சிசிங் ராஜாவோட குரூப்பு, இன்னொரு குரூப்பு சம்பவ செந்திலோட குரூப்பு. எல்லாம் காம்போ, எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த தீபாவளி அன்னைக்கு பெட்டி படுக்க என்னங்க வாளி பக்கெட்டு டம்ளரு எல்லாத்தையும் சேர்த்து காம்போவாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பயலுக இந்த நாட்டில் இருக்கிற, இந்த சென்னையில் இருக்கிற வட சென்னை, தென் சென்னை, இந்த தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு வேண்டுகோளை சமர்ப்பது, தமிழ்நாடு மாநில முதல்வருக்கு சமர்ப்பது என்றால், இதுக்கெல்லாம் சப்ளையர்ஸ் வந்து தூத்துக்குடி வந்து மெயின் ரோல் பண்ணுது. அங்கே வந்து துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வெடிகுண்டு கொண்டு வந்த ஆட்கள்லாம் அங்கேருந்து தான் கொண்டு வரதா சொல்கிறாங்க. எனவே தூத்துக்குடியை வந்து காவல்துறையுடைய கண்ட்ரோலில் வைங்க, அவ்வளோதான். நம்ம வந்து இவரை பிடிங்க அவரை பிடிங்கன்னு யார் மேலேயும் கோபமாக சொல்ல. இந்த மாதிரியான மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆயுதங்களை தயார் செய்து சப்ளை செய்கிற அளவிற்கு தூத்துக்குடி வீணாக போகக்கூடாது. அந்த ஊர் கருப்பட்டி இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடுகளையும் பனவெள்ளமும் கருப்பட்டியும், பனங்கிழங்கு, பதநீர், அந்த வெள்ளம் பதநீர்னு ஒன்று இருக்குது. அந்த பதநீரை வந்து நீங்கள் வந்து அந்த ஓலை குவளையில் கொஞ்சம் நொங்கு பதனின்னு போடுவாங்க. அந்த நொங்கு பதனிக்கு டேஸ்ட்டுக்கு இந்த உலகத்தில் அதுக்கு இணையாக வந்து தேவாமிர்தத்துக்கு இணையாக ஒரு ட்ரிங்க் இருக்குது. அப்படின்னா அந்த ஓலையில் குடிக்கிற நொங்கை போட்டு ஊற்றி குடிக்கிற பதனி. நான் வந்து தூத்துக்குடிக்கு போகும்போதெல்லாம் அந்த நொங்கு பதனி குடிக்காமல் வரதில்லை. ஸோ அப்படி ஒரு அருமையான தூத்துக்குடி மாவட்டத்தை வந்து மேம்படுத்தணும்னு இப்போ வந்து 20,000 கண்டெய்னர் வந்து அதிகமாக ஏற்றுற அளவுக்கு தூத்துக்குடி போர்ட்டை அதிகப்படுத்துகிறாங்க. இதன் மூலம் தமிழக முதல்வருக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செஞ்சு இந்த ஐடி பார்க்கு சேலத்தில் ஆஃப் பார்க் ஒன்று வைக்கிறேன், செங்கல்பட்டில் ஆஃப் பார்க் வைக்கிறேன், சேலத்தில் வைக்கிறேன் சொல்லுங்க. இன்னும் தயவு செஞ்சு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நடுவில் கொண்டு போயிட்டு என்னங்க அந்த இங்கிலீஷ் பேசுகிற ஆளுகள்லாம் கொண்டு போய் இறக்கி விட்டு அங்கே வந்து ஒரு ஐடி ஃபீல்டை கொண்டு உருவாக்கி அங்கே வட இந்தியர்களை கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி எல்லா மனிதனும் ஒன்று தாண்டா, என்னங்க இந்த 3 பேரும் மோதிட்டே கிடக்குறானுங்களே, இந்த 3 பேரும் ஒன்றாகணும்னா எல்லா மக்களும் எம்மக்களே அப்படின்னு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தூத்துக்குடியில் உருவாக்குங்க. இது வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் மர்டர் கேஸு தூத்துக்குடி, என்னங்க அதுலேருந்து இப்போ நியூஸ் பேப்பரை பார்த்தா தூத்துக்குடி மர்டர் இல்லாத நாளே வரல. ஒன்று விஏஓ அரெஸ்ட் ஆவார், ரெஜிஸ்ட்ரார் அரெஸ்ட் ஆவார், இன்னும் தூத்துக்குடியில் ஒரு கொலை நடந்திருக்காங்க. இது இல்லை, இது இடம் பிடிக்காமல் இருக்கல பேப்பரில், நியூஸ் பேப்பரில். இந்த செய்தியை வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இதில் என்ன ரோல்லாம் பண்ணியிருக்காருன்னா, அஞ்சலை வந்து இவர்கிட்ட உதவி கேட்குறாரு. ஆற்காடு சுரேஷ் உன்னுடைய நெருங்கிய நண்பர், சிசிங் ராஜாவோட நெருங்கிய நண்பர். அதனால அஞ்சலை இவருக்கு நெருங்கிய நண்பர், சிசிங் ராஜாவுக்கு அஞ்சலை குடும்ப நண்பர். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் பார்த்தேன், சின்னான்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க கூட தான் முதல்ல அஞ்சலி இருக்காங்க. சென்னா என்கின்ற சென்னகேசவல். சென்னகேசவல் யார் தெரியுமா? அப்பு அப்படின்னு ஒருத்தர் தான். பார்த்தீங்களா, அப்பு யார் தெரியுமா? அதாவது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஒரு கணக்கரை கொலை செய்த ஒரு வழக்கில் வந்து எதிரியாக கருதப்பட்ட அப்பு. அந்த அப்பு சாதாரண ஆள் இல்லை. அப்பு வந்து இந்த தமிழ்நாட்டையே வந்து தன்னுடைய வட சென்னை தென் சென்னையை முதல்ல வந்து கையில் எடுத்தவர். அதுக்கப்புறம் தான் வந்து எம்கேபி நகரில் இருக்கிற பர்மாக்காரவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. அது வெள்ளரவி சேராவோட வந்து முடிஞ்சு போகுது. புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லே வந்து உள்ளே போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு முத
இந்த கொலையெல்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நபரை வந்து கேபி நகரில் வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அவர் வந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. இவர் உயிரோடு வந்தால் நம்மளை வந்து பிழைக்க விட மாட்டாருன்னு ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இவர் பொழைச்சிட்டாரு, நம்ம செத்துட்டாருலாம் விட்டுட்டு வந்தோம், பொழைச்சிட்டாருன்னு ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் வெட்டினாங்க. ஸோ அந்த மர்டருக்கு கவுண்டர் அப்படியே போய் அது 10 மர்டரில் நின்று இறுதியாக வந்து வெள்ளரவி மர்டரில் நின்றுச்சு. வெள்ளரவி மர்டருக்கு அப்புறம் சேராவை எப்படியாவது போட்டுருவாங்கன்னொன்னே சேராவும் வந்து காட்டான் சுப்பிரமணியம் 2 பேரும் மனம் திருந்தி 2 பேரும் வந்து மதுரைக்கு போய் பட்டை போட்டுட்டு அவங்க 2 பேரையும் நான் பாராட்டுறேன். 2 பேரும் என்ன செஞ்சாங்க, இனிமேல் இந்த அருவாவை நமக்கு வேண்டாம்டா அப்படின்னு முடிவெடுத்து 2 பேர் தெரிஞ்சிருக்கான். அவன் 2 பேரில் ஒருத்தன் காட்டா சுப்பிரமணி, இன்னொருத்தன் வந்து சேரா என்கின்ற ராஜேந்திரன். காட்டான் சுப்பிரமணி திருந்தி வாழ்ந்த போது காட்டான் சுப்பிரமணியுடைய உறவினர்களே அவர் கத்தியை எடுத்தவருக்கு கத்தியில் சாவுங்கிற மாதிரி கதையை முடித்து விட்டதாக கூட தகவல். சேரா என்கின்ற ராஜேந்திரன் வந்து மதுரையில் மனம் திருந்தி வேற தொழில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிதான் வந்து அந்த எபிசோடு க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு தோன்றினது தான் வந்து காக்காதோப்பு பாலாஜியும் ஆற்காடு சுரேஷ் அஞ்சலையெல்லாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், இவங்க செகண்ட் சாப்டர். வட சென்னை யார் ஆண்டார்கள் அப்படிங்கிறது வரலாறு. ஆக அஞ்சலை என்ன சொல்றாரு, உன்னுடைய மிக நெருங்கிய நண்பனை போட்டாங்க, இதுக்கு பழி தெரியுது, ஆப்சாங்க தான் பின்னணியில் இருந்தாரு, இதை போடுறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசி ராஜாவுடைய உதவி கேட்கும்போது சிசி ராஜா வந்து சம்பவ செந்திலோட சேர்ந்து எல்லா பிளான்லையும் கூட இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எப்படி அஞ்சலே சொல்றாங்க, அந்த ஜொமேட்டோ ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பின்னாடி A1 பிரியாணி இருக்குது. எந்த A1 பிரியாணி, ஆம்ஸ்டாங்கு புதிதாக கட்டிக்கொள்கிற பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி A1 பிரியாணி சென்டர் இருக்குது. அங்கே வந்து பல முறை ஸ்பாட்டுக்கு போய் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. யார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, சம்பவ செந்தில் டீம் வந்திருக்கு, அஞ்சலை டீம் போயிருக்குது, சிசி ராஜா டீம் போயிருக்குது, என்னங்க இவர் அப்பு என்கின்ற புதூர் அப்பு அங்கே போயிருக்காரு. இவ்வளவு பேருமே ஸ்பாட்டில் போய் சர்வேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேலன்ஸ் பண்ணும்போது இந்த தெருவுக்குள்ளே சாதாரணமாக நுழைய முடியாது, அதனால ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸில் தான் நுழைய முடியும். அதிவேகமாக பைக்கில் உள்ள உங்கள் டீமை போய் சொல்லுங்கள், என் டீம் இருக்கிறவங்கன்னா பின்னாடியே வந்துடுவானுங்க அப்படின்னு வந்து டீமே ரெடி பண்ணி கொடுத்தவர் தான் சிசி ராஜா என்கின்ற மிகப்பெரிய மாயாவி அப்படிங்கிறது இப்போ காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. உள்ள இருந்து இந்த பேப்பர்லாம் எடுத்து படித்து பார்த்தா ஆமாம், சிசி ராஜா துப்பாக்கி வச்சிருந்தது உண்மைதான். சிசி ராஜா வந்து எப்பவுமே வந்து கள்ள துப்பாக்கிகளை கையில் வைத்து கொண்டு தான் இருப்பார். இவர் சில ஆள் கடத்தல் வழக்கில் இவர்கிட்ட பற்றி ஒரு முக்கியமான கதை ஒன்று இருக்கு. மலேசியா நாட்டை சேர்ந்த செல்லா என்கின்ற செல்லப்பன் என்கின்ற செல்லாராம், அவன் வந்து ஒரு 100+ அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ட்ரிங்கை மலேசியாவில் வந்து இறக்குமதி பண்ணி இங்கே வந்து கேசர் ட்ரேட் வெஞ்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நடத்துகிறார். அந்த ட்ரேட் வெஞ்சருக்காரன் என்ன செய்கிறான், மலேசியாவுக்காரன் இங்கே வந்து திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, மும்பை மற்றும் டெல்லி ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்து இதை ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு 16 தொழிலதிபர்கிட்ட 16 கோடியை வசூல் பண்ணிட்டு என்ன செஞ்சான், ஏற்காடு மலை இருக்குது பார்த்தீங்களா, ஏற்காடு மலைக்கு கிழக்கு பக்கத்தில் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு 25 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்குறான். யார், மலைவாசிகளுடைய நிலத்தை விலைக்கு வாங்கிறான். அந்த மலைவாசிகள் நிலத்தை சுற்றி 25 ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்குது. 25 + 25 50 ஏக்கர். அந்த மலைவாசிகள்லாம் வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. நீ 25 ஏக்கர் தான் விலைக்கு வாங்கின, 20 ஏக்கரை எங்கள் நிலத்தை வந்து நீங்கள் வந்து கைப்பற்றிட்ட, அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லி மலைவாழ் மக்கள்கிட்ட பிரச்சனை ஆகி போயிருக்கு. அப்போ என்ன செய்யறான், அவன் வந்து தியாகராஜன் சொல்லிட்டு வேளச்சேரியில் இருக்கிற தியாகராஜன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, செப்பா நான் வந்து மலைவாழ் மக்கள்கிட்ட போய் 25 இடம் வாங்கினேன், உள்ளார புறம்போக்கு 25 ஏக்கர் இருக்குது, நீ வந்து உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், இந்த புறம்போக்கு நிலத்தெல்லாம் கவர் பண்ணி எனக்கு 50 ஏக்கரா ஒரு எஸ்டேட் மாதிரி கொடு. யாருடைய பணம், ஏஜென்சி கொடுக்குறேன்னு பொதுமக்கள்கிட்ட 16 கோடி ரூபா வாங்கிட்டு அவன் பேரில் எஸ்டேட் வாங்கிடுறான். அவனும் அவனுடைய பொண்டாட்டி, அவருடைய துணைவியார் மீனாட்சி, அவனுடைய மகன் சரவணன் என்கின்ற சரா, இவனுங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு மிகப்பெரிய எபிசோடு சேலம் மாவட்டத்தில் பல பேரை மொட்டையடிச்சாங்க. இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சேலம் 7 அப்படிங்கிற இடத்துல இவங்க வந்து ஒரு இடத்துல சொந்த வீடு வச்சுருக்காங்க. நம்ம அந்த காலத்தில் இயக்குனர் சுந்தரம் இருந்தார் இல்லைங்களா, சுந்தரம் வீட்டுக்கு பக்கத்தில் வின்சன் கேஸ்டில் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. சேலம் 7ல் வின்சன் கேஸ்டில், அது பக்கத்தில் கிருஷ்ணா அப்பார்ட்மெண்ட்டில் 2nd ஃப்ளோரில் அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து அவன் வந்து 25 ஏக்கரை பொய்யா வந்து கருமந்தோட்டில் வாங்கிட்டான். வாங்கின நிலத்தை வந்து சரி பண்ணி கொடுக்க சொல்லி வேளச்சேரி தியாகராஜன்ட்ட கொடுத்தான். வேளச்சேரி தியாகராஜன் என் மேலே பவர் கொடுங்க, அப்போ தான் உள்ளே போக முடியும், பவர் வாங்கினார். அந்த பவர் வாங்கிட்டு போய் 20 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாத்தையும் 50 ஏக்கரையும் ஒன்றா ஆக்கிட்டார். ஒன்றா ஆக்கணுன்னே, ஏங்க
ஒன்றா ஆக்கிட்டேன், நீங்கள் வந்து பணத்தை கொடுங்க, நான் 20 ஏக்கர் 20 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், பணத்தை கொடுத்துருக்கேன், நான் நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. செல்லாராம் என்ன செய்யறான், 5 லட்ச ரூபா தான் கொடுப்பேன், கொடுக்க முடியுமா கொடுக்க முடியல உடனே வந்து நான் கொலை செய்வேன்னு மிரட்டுறாரு. பவர் வாங்கியிருந்தான் பார்த்தீங்களா தியாகராஜன், அந்த நிலத்தை அப்படியே வந்து பவர் வச்சு தன்னுடைய மனைவி மேலே எழுதிட்டார் நிலத்தை. செல்லாராமுடைய நிலத்தை சரி பண்ணி கொடுக்க சொன்னா தியாகராஜன் என்ன செஞ்சாரு, சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ செலவாச்சு, நீங்கள் அந்த பணத்தை கொடுங்க, இல்லைன்னா வந்து நிலத்தை வந்து என் மேலே பவர் இருக்குது நான் என் மனைவி மேலே எழுதுறேன்னு அவர் மனைவி மேலே எழுதிட்டார். யாருடைய தியாகராஜன் தன்னுடைய மனைவி மேலே சொத்து முழுவதும் எழுதிட்டார். எழுதி வச்சோன்னே மிகப்பெரிய ஏமாற்றம். அவர் வந்து ஏன்னா 16 கோடி ரூபா கொள்ளையடிச்சு வாங்கின இடம், அவர் வந்து சிங்கப்பூர்லேருந்து வரும்போதெல்லாம் வந்து மிகப்பெரிய எஸ்டேட்டில் வளம் வர வேண்டும் என்று நினைத்த செல்லாராமுடைய கனவு வீணாய் போயினது. தாம்பரத்தில் வந்து சிசி ராஜாவை வந்து போன்றார். சிசி ராஜா இந்த வேளச்சேரியில் குடியிருக்கிற தியாகராஜன் என்னுடைய நிலத்தை அவர் மனைவி பேரில் எழுதிட்டாரு, அப்போ நீங்கள் இந்த சீஸ் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு பெரும் பணம் தருகிறேன்னு சொல்லி சிசி ராஜா என்கேஜ் பண்ணுறாங்க. சிசி ராஜா உடனே வந்து தியாகராஜன்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு, உங்கள் உடம்பே கிடைக்காது, உடனே கொலை பண்ணி தெருவில் வீசிடுவேன், ஒழுங்காக நிலத்தை கொடுங்குறாரு. அப்போ சிசி ராஜா வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடுறாரு. இதில் வந்து வழக்கு பதிவு பண்ணி தேடும்போது சிசி ராஜா தலைமறைவாகிறாரு. மலேசியாவுக்கு அவர் ஓடி போயிறாரு. யார், செல்லப்பன். செல்லப்பன் வந்து அந்த மலைவாழ் மக்கள் கொடுத்த ஒரு வழக்கில் கைது செஞ்சு 52 நாள் வந்து சேலத்தில் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலிருந்து கஷ்டப்பட்டு பெயில் எடுத்து பாருங்க, இவங்க கூட சேர்ந்தவங்க அத்தனை பேருமே பெயிலில் போனால் திருப்பி வர மாட்டாங்க. அவர் பெயிலில் போனோடனே பெயில் எடுத்து விட்டுனா செல்லப்பன் என்ன செஞ்சார், அங்கேருந்து புறப்பட்டு டெல்லி போகிறாரு. டெல்லியிலேருந்து அஸ்ஸாம் போகிறாரு. அஸ்ஸாம்லேருந்து பர்மாக்குள்ளே நுழைகிறாரு. பர்மாவிலேருந்து தாய்லாந்து போகிறாரு. தாய்லாந்து கள்ளத்தோணியில் மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டார். பாஸ்போர்ட்டு வந்து எங்கே இருக்கு, சேலத்தில் இருக்குது. கருமாந்துறையில் வந்து நில அபகரிப்பு பண்ணதா தாழ்த்தப்பட்ட மக்களை, பின்தங்கிய ஷெட்யூல்டு ட்ரைப் மக்களை போட மலைவாசி பசங்களை உங்களால் முடிஞ்சதை பாருங்கன்னு சொன்னதுனால அவங்க SC/ST கேஸ் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கில் இந்த சிசி ராஜா குற்றவாளியாக தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது இவருடைய 2 நண்பர்கள் கிடைக்கிறாங்க. இவர் கிடைக்காம போயிடறாரு. கடைசியாக கைது செய்யப்பட்ட வழக்கு அதுதான். அதன் பிறகு இவர் வந்து தலைமறைவாகிறாரு, பெயிலில் வந்து தலைமறைவாகிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து எதில் வர்றாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து ரோல் பண்ணிட்டு அவர் வந்து இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய டீமை மட்டும் அனுப்பிட்டு சம்பவ சேர்ந்தில் என்ன செஞ்சார், டீம் மட்டும் தான். இப்போ நேரடியாக போனது உங்களுக்கு பொன்னைப்பாலம் மட்டும்தான். சம்பவ சேர்ந்தில் இருக்காரு, டீம் அனுப்பியிருக்காரு. ஹரிஹரன் டீம் அனுப்பியிருக்கிறாரு. அஞ்சலை டீம் அனுப்பியிருக்காங்க. மலர்கொடி டீம் அனுப்புனாங்க. அப்படி அனுப்புனதில் சிசி ராஜாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது அப்படிங்கிறத மிக தீவிரமாக விசாரித்து காவல்துறை கண்ணுங்கருத்துமாக விசாரித்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக சிசி ராஜா வந்து கடப்பாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இப்போ இத்தனை வழக்குகளில் தொடர்புடைய சிசி ராஜா கடப்பாவில் கைது செய்யப்பட்டு வந்து அவருடைய கன்ஃபெஷன் எழுதி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 29வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு விசாரணைக்கு பின்னர் அவர் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கிகளை எடுத்து ஆஜர் செய்வதற்காக ECR ரோட்டில் நீலாங்கரை பக்கத்தில் அழைத்து சென்ற பொழுது மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறை அதிகாரிகளை சுட முயன்ற பொழுது காவல்துறை அதிகாரி திருப்பி சுட்டதில் அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். 29வது குற்றவாளி. கிட்டத்தட்ட இந்த வழக்கு வந்து 35 என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் வந்து இப்போ 29 இவர் என்றால் 30 யாரு, 30 வந்து கிருஷ்ணா என்கின்ற மொட்டை கிருஷ்ணன் என்னங்க அவர் இருக்காரு. 31 கூட வந்து 1லிருந்து 35 வரைக்கும் நான் அசோசியேட்ஸ்லாம் இருக்காங்க என்னங்க. 35வது குற்றவாளி தான் வந்து சம்பவ செந்தில் என்கின்ற சம்பவ செந்தில். அவங்க 3 பேருமே வந்து எங்கே நோட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருடைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதூர் அப்பு வந்து சரி வெடிகுண்டு மட்டும் தான் தயார் பண்ணார் அப்படின்னு பார்த்தா 27 + 1 28 வழக்குகள் அவர் மேலே பெண்டிங்கில் இருக்குது. 28 வழக்கு பெண்டிங்கில் இருக்கிறது தான் வந்து அப்பு என்கின்ற புதூர் அப்பு. இவர் மேலே 39 வழக்குகள், 8 கூண்டாஸ் இருக்குது. NPWA 10 இருக்குது. நான் பெயிலபிள் வாரண்ட்ஸ் 10 இவருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இவர் எங்கே கண்டாலும் கைது பண்ணுறதுக்கு தாம்பரத்தில் வந்து இவருக்கு வந்து தாம்பரத்தில் வேற ஒரு வழக்கில் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியாக கருதப்பட்டு இவர் மீது வந்து போஸ்ட் தெருவாக ஒட்டி தேடி வரப்பட்டவர். ஆனால் அவங்க மனைவிக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். பட் விவரம் தெரியாத பெண்களை ஏமாற்றி இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவருக்கு காதலி வந்து ஆந்திராவில் மட்டும் 2-3 இடங்களில் வந்து பதுங்கு குழிகளும் சில காதலிகளும் இருப்பதாக தகவல் இருக்கிறது. இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் வந்து காவல்துறை வந்து கிட்டத்தட்ட சிறப்பான முறையில் விசாரணையை எடுத்து செல்கிறது.
இதன் மூலமாக தமிழக மக்கள் அத்தனை பேருமே வந்து சாமி திரைப்படத்துக்கு பிறகு காக்க பிறகு வந்து இப்பொழுது திரு அருண் IPS அவர்களையும் அவர் சார்ந்த டீமையும் வந்து ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பணி தொடரட்டும், காவல்துறை கை எப்போதுமே ஓங்கியே நிற்கட்டும், அப்பொழுதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு பராமரிக்க முடியும் என்பதை இன்னைக்கு யார் முதலமைச்சர் வந்திருந்தாலும் சரி, காவல்துறைக்கு வந்து இந்த மாதிரியான சுதந்திர விசாரணையை கொடுத்தால் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு மேலே தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற அளவிற்கு தகுதியானவர்கள் என்பதை அவர்கள் வந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நல்வாழ்த்துக்கள். காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர் வந்து சிவபிரந்தை அவர் மேல இந்த வழக்கு மேல குற்றச்சாட்டி பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு கடிதம் வந்து ராகுல் காந்திக்கு எழுதியிருக்காரு, ஒரு மல்லிகார்ஜுன கார்கேக்கும் எழுதியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தமிழக வரலாற்றிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய காவல்துறை விசாரணை ஆணையம் அமைக்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆறுமுகசாமி ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்காக ஆறுமுகசாமி ஒரு 3 வருஷம் விசாரித்து முடிச்சுட்டு கடைசியாக எனக்கு எதுவும் சொல்ல தெரியல, இதுக்கு முடிவுக்கு வர முடியலன்னு வச்சுட்டு போயிட்டாரு. யாரெல்லாம் விசாரணை ஆணையம் வேணும்னு கேட்டாங்களோ அந்த ஆளுகளே விசாரணைக்கு வரல. என்னங்க, யார் மேலேயாவது கேஸ் போட்டால் இது வந்து திசை திருப்புறாங்க, கட்சியை உடைக்கிறதுக்காக கேஸ் போடுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறை பயணம் வேறு, அரசியல் பயணம் வேறு. திரு அருண் அவர்கள் வந்து அவருடைய பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? இது சம்பந்தமாக நாங்கள் வந்து டோல் ஃப்ரீ நம்பரில் நாங்கள் வச்சுருக்கோம், அந்த நம்பரையே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பரில் நீங்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து ஏதாவது உண்மையான தொடர்புடைய தகவல்கள் இருக்குமானால் அதை எங்களுக்கு தெரிவிங்க, இந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்று இல்லையா, எழுத்து மூலமாக எழுதி அதை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் விசாரணை ஆணையம் பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துருங்க, இல்லை தபாலில் அனுப்பிடுங்க. நீங்கள் வர்றதுக்கு நேராக வர்றதுக்கு வெட்கப்பட்டுருங்க, சங்கடப்பட்டீர்கள் என்றால் தபாலில் அனுப்புங்க, அதை கண்டிப்பாக நாங்கள் நேர்மையான முறையில் எடுத்து இந்த விசாரணையோடு சேர்த்து விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதாவது போகாத ஊருக்கு வழி தேடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்ன செய்வார்? இப்போ ஆளுங்கட்சி பிரதமருக்கோ அல்லது கவர்னருக்கோ எழுதுனா அவங்க வந்து கமிஷனருக்கு டைரக்ட் பண்ணுவாங்க, எதிர்கட்சிக்கு எழுதுனா யார்கிட்ட டைரக்ட் பண்ணுவாங்க? அதாவது செல்வ பெருந்தகையை மாநில பதவியிலிருந்து எடுக்க முயற்சி செய்வதற்காக சில பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கும் தொடர்பு படுத்தி பேசுறது நியாயம் இல்லை. ஒருவேளை நியாயமாகவே வந்து யாராவது கட்சிக்காரர்கள், நான் எந்த கட்சியும் குறிப்பிட விரும்பவில்லை, கட்சிக்காரர்கள் அவர் மீது குற்றம் இருக்கிறது என்று அவங்களுக்கு அறிவுபூர்வமாக தெரிய வருமானால் அதை வந்து விசாரணை செய்கின்ற அதிகாரிகளுக்கு எழுத்து மூலமாக சமர்ப்பியுங்கள், இதுவே சிறந்த நடைமுறையாக இருக்கும் என்று அவர்களுக்கு தகவலாக தெரிவித்துள்ளது.